குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி லெட்டரிங்கிற ஒரு டாப்பிக்கில் 5 மார்க் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி அந்த செம்மை சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக லெட்டரிங் அப்படின்னோன்னா என்ன அப்படின்னோன்னா ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் த ஆல்ஃபாபெட்ஸ் A, B, C and so on is it, and a number such as 1, 2, 3 and so on 0 etc. is known as lettering. லெட்டரிங்னா என்ன உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னோன்னா ஆல்ஃபாபெட்ஸ் ஏபிசிடி எழுத்துக்கள் ABCDEF அப் டு Z வரைக்கும் மற்றும் நம்பர் எண்கள் 1, 2, 3 அப் டு 0 வரைக்கும் எழுதுறத நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னோன்னா லெட்டரிங்னு சொல்கிறோம். அதனோட யூசேஜ் என்னன்றதை பாருங்க. யூஸ்டு டு ரைட் லெட்டர்ஸ், டைமென்ஷன்ஸ், நோட்ஸ் அண்ட் அதர் நெசசரி இன்ஃபர்மேஷன் ரெக்யர்ட் ஃபார் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் எ மெஷின் ஆர் ஸ்ட்ரக்சர் எக்ஸெட்ரா. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னோன்னா ஒரு லெட்டரை எழுதுறதுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னோன்னா அதனுடைய பார்ட்டை எழுதுறதுக்கும், டைமென்ஷன்ஸ்னால் அதனுடைய அளவுகளை எழுதுறதுக்கும், நோட்ஸ் அந்த பொருளை பற்றிய டீட்டெயில்ஸ் எழுதுறதுக்கும், அண்ட் அதர் நெசசரி இன்ஃபர்மேஷன் தேவையான மற்ற விஷயங்களை எழுதுறதுக்கும், எதுக்கு ஒரு மெஷினையோ அல்லது ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு வடிவத்தையோ உண்டாக்க தேவைப்படும் இன்ஃபர்மேஷனை எழுதுறதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னோன்னா லெட்டரிங்னு சொல்கிறோம். ரைட்டுங்களா? இங்கே நம்ம கொடுத்துருக்குறது ஆங்கிலத்தில் கொடுத்துருக்குறோம். ரைட்டுங்களா? தமிழாக்கும் நான் இப்போ சொன்னது தான். ரைட்டுங்களா? தென் நான் இப்போ அடுத்தது உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷனை நான் இங்கே உங்களுக்கு ஒட்டியிருக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக லெட்டரிங் அப்படிங்கிறது எந்த ஃபாண்டில் இருக்கணும் அப்படின்னோன்னா இந்த ஃபாண்டில் தான் இருக்கணும். இது வந்து என்ன சார் அப்படின்னோன்னா வெர்டிக்கல் கேபிட்டல் லெட்டர்ஸ். ரைட்டுங்களா? இது வந்து வெர்டிக்கல் நாட் வெர்டிக்கல் இன்க்ளைன்டு கேபிட்டல் லெட்டர்ஸ். ஓகே, வெர்டிக்கல் அப்படின்னோன்னா செங்குத்து, கேபிட்டல் லெட்டர்ஸ்னால் பெரிய எழுத்துக்கள். இது இன்க்ளைன்டு அப்படின்னோன்னா சாய்வு, பெரிய எழுத்துக்கள். இது சின்ன எழுத்துக்கள். ரைட்டுங்களா? தட் இஸ் ஸ்மால் லெட்டர்ஸ். இதில் வெர்டிக்கல், ஸ்மால் லெட்டர்ஸில் இது இன்க்ளைன்ட். தென் நம்பர்ஸ். இது நம்பரில் இது வெர்டிக்கல், இது இன்க்ளைன்ட். வெர்டிக்கலுக்கும் இன்க்ளைண்ட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னோன்னா வெர்டிக்கல்னால் 90 டிகிரிக்கு இருக்கணும். உங்களுடைய லெட்டர் வந்து 90 டிகிரிக்கு தட் இஸ் செங்குத்தாக இருக்கிறாப்புல வரைஞ்சோன்னா அது வெர்டிக்கல் லெட்டர்ஸ்னு சொல்கிறோம். அப்படி இல்லாமல் லெட்டர்ஸை வந்து 75 டிகிரி இன்க்ளைன் டு பேரலல், அதாவது பேரலல் இந்த படுக்கை கோட்டுக்கு ஆர் கிடைமட்ட கோட்டுக்கு 75 டிகிரி சாய்வாக லெட்டரானது எழுதப்படும் எனில் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னோன்னா இன்க்ளைன் லெட்டர்ஸ்னு சொல்கிறோம். நீங்கள் லெட்டர்ஸ் எழுதுகிறப்ப கேபிட்டல்னால் இந்த ஸ்டைலில் தான் இருக்கணும், இன்க்ளைன்னா இந்த ஸ்டைலு தான். ரெண்டும் ஒரே ஸ்டைலு தாங்க. இது வெர்டிக்கலாக இருக்குது, இன்க்ளைண்டாக இருக்குது. ஸ்மால் லெட்டர்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும். அதே போல் இங்கே நம்பர்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது புக்கில் இருக்கும். அந்த புக்கை பார்த்து அந்த இன்ஃபர்மேஷன் அந்த இருக்கிற லெட்டர்ஸை நீங்கள் என்ன பண்ணி பாருங்கள் அப்படின்னோன்னா கவனித்து அதை எழுதி பாருங்கள். ஓகே, நம்மளுக்கு சம் என்ன சார் அப்படின்னோன்னா ஒரு லெட்டரை கொடுத்துருப்பாங்க. கொடுத்து என்ன சார் அப்படின்னோன்னா தட் இஸ் லெட்டர்னால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு சென்டென்ஸாக இருக்கும். அதை as per டிராயிங் ஸ்டாண்டர்ட் படி அது ISO அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னோன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாண்டர்டில் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் ஒரு 5 மார்க்கில் கேட்குற கொஸ்டின். ரைட்டுங்களா? இப்போ அந்த சம்மை பாருங்கள். ரைட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் in a single stroke vertical capital letters with a 7 mm height. Poor lettering spoils the appearance and usefulness of engineers. இதுதான் சம்மு. ஆக்சுவலாக இது எக்ஸாம்பிள் நம்பர் 1.
என்ன இதனோட தமிழாக்கம் அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை சிங்கிள் ஸ்ட்ரோக் வெர்டிக்கல் கேபிட்டல் லெட்டர்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரே வீச்சு பெரிய எழுத்துக்களாக வித் 7 mm ஹைட் அப்படின்னா 7 mm உயரத்தில் எழுதுக. என்ன அதனுடைய சென்டென்ஸ் அப்படின்னா, தட் இஸ் ஸ்டேட்மெண்ட்னா, புவர் லெட்டரிங் ஸ்பாயில்ஸ் த அப்பியரன்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெர்டிக்கல் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுத சொல்லியிருக்கான். ஸ்மால் லெட்டர்ஸ் கிடையாது, வெர்டிக்கல் கேபிட்டல் லெட்டர்ஸ், இன்க்ளைண்டும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வெர்டிக்கல் கேபிட்டல்ஸ் தான் கேட்குறாங்க, ரைட்டுங்களா? அதுக்கு ஒன்றே ஒரு டேட்டா மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஹைட்டு மட்டும் இருக்கும், உயரம் 7 mm ஹைட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபார்முலா, தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கணும். ஆக்சுவலாக இதில் ஒவ்வொரு நொட்டேஷன்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த லெட்டர் எழுதணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எழுதணும்னா ஒரு 4 டேட்டா இம்பார்ட்டன்ட். பிசிடிஇ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே வாங்க. சம்மில் கொடுத்துருக்கு என்ன, ஹைட் ஆஃப் த லெட்டர் ஹெச் இஸ் கிவன் இன் த ப்ராப்ளம். அதாவது லெட்டர்னுடைய உயரம் வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கோங்கிறான். அதில் வேர் பி தட் இஸ் ஈக்குவல் டு திக்னஸ் ஆஃப் லைன்ஸ் ஆர் லெட்டர். பிங்கிறது என்ன சார் அப்படின்னா, லெட்டர்னுடைய தடிமன். இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பி, ரைட்டுங்களா? இங்கே போட்டு இங்கே மென்ஷன் பண்ணி இங்கே கோடு போட்டிருக்காங்க பாருங்கள். லைனோட திக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா லெட்டரோட திக்குன்னு சொல்லலாம். திக்னஸ், தடிமன், ரைட்டுங்களா? அடுத்து பாருங்கள், சி, ஸ்பேசிங் பிட்வீன் கேரக்டர்ஸ். ஸ்பேசிங் பிட்வீன் கேரக்டர்ஸ்னால் ஒவ்வொரு எழுத்துக்கும் இடையே உள்ள தூரம், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், சி, இந்த கொடுத்துருக்காங்களா, இந்த லெட்ரு ஓவுக்கும் இந்த லெட்ரு ஓவுக்கும் இடையே உள்ள தொலைவு சி, ரைட்டுங்களா? அடுத்தது டி, மினிமம் ஸ்பேசிங் பிட்வீன் வேர்ட்ஸ். ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையே உள்ள தொலைவு. ஸ்பேசிங் பிட்வீன் கேரக்டர்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் இடையே உள்ள தொலைவு. ஸ்பேசிங் பிட்வீன் வேர்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும், ரைட்டுங்களா? அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடைப்பட்ட தொலைவு அப்படிங்கிறப்ப என்ன சார் அப்படின்னா, இங்கே புவருங்கிறது ஒரு வேர்டு, ரைட்டுங்களா? வார்த்தை. லெட்டருங்கிறது ஒரு வார்த்தை. இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட தொலைவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், என்னன்ற எழுத்தில் குறிக்கிறோம், டி. அடுத்தது இ. இ பாருங்கள் என்ன, மினிமம் ஸ்பேசிங் பிட்வீன் பேஸ் லைன்ஸ். அதாவது ஒரு பெரிய சென்டென்ஸு இருக்குன்றப்ப ரெண்டாக என்ன பண்ணுவோம், மடக்கி எழுதுவோம், ரைட்டுங்களா? இதாட்ட மடக்கி எழுதுவோம். அப்போ இந்த அடிப்பக்கத்துக்கும் முதல் சென்டென்ஸினுடைய அடிப்பக்கத்துக்கும் இரண்டாம் சென்டென்ஸின் அடிப்பக்கத்துக்கும் இடையே உள்ள தொலைவை தான் இ, மினிமம் ஸ்பேசிங் பிட்வீன் பேஸ் லைன் சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இந்த சென்டென்ஸ் 3 சென்டென்ஸாக மடக்கி எழுதியிருக்காங்க. அப்போ இந்த மொதல் பேஸுக்கும் அடுத்த பேஸுக்கும் இடையே உள்ள தொலைவு இ. இது மாதிரி இந்த 4 இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னது, பிசிடிஇ. பின்னா என்னது, திக்னஸ் ஆஃப் லைன்ஸ் ஆர் லெட்டர், லெட்டர்னுடைய இல்லைன்னா கோட்டினுடைய தடிமன், ஓகேங்களா? சி அப்படிங்கிறது என்ன, ஸ்பேசிங் பிட்வீன் கேரக்டர், ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் இடையே உள்ள தொலைவு. டி, மினிமம் ஸ்பேசிங் பிட்வீன் வேர்ட்ஸ், ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையே உள்ள தொலைவு. இ, மினிமம் ஸ்பேசிங் பிட்வீன் பேஸ் லைன்ஸ், அதாவது முதல் சென்டென்ஸினுடைய அடிக்கோட்டிற்கும் அடுத்த சென்டென்ஸினுடைய அடிக்கோட்டிற்கும் இடையே உள்ள தொலைவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இ அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேலே அஸ்யூம் வித் ஆஃப் த லெட்டர் இஸ் 5 mm. அதாவது ஒரு லெட்டரினுடைய அகலத்தை, ஹைட்டு வந்து சம்பளம் கொடுத்துருவான், புரியுதுங்களா? லெட்டரோட ஹைட்டுன்னா பாருங்கள், லெட்டரோட ஹைட்டுன்னா இது, ரைட்டுங்களா? லெட்டரோட ஹைட்டுன்னா இது, இதுக்கும் இதுக்கும் இடையே உள்ளது தான் ஹைட்டு. நான் சொல்கிறது லெட்டரினுடைய அகலங்கிறது இதுக்கும் இதுக்கும், இந்த பீனுடைய அகலம் எவ்வளவு அப்படிங்கிறது இதுக்கும் இதுக்கும் இடையே உள்ள தொலைவு. இதில் சொல்லணும்னா பாருங்கள், இதுக்கும் இதுக்கும் இடையே உள்ள தொலைவு. நீங்கள் என்னென்னு எடுத்துக்கோங்க, அது கொடுக்க மாட்டான், அது நம்மளாம் என்ன பண்ணுங்க, 5 mmன்னு எடுத்துக்கிறோம். 10 mm வச்சுக்கலாம், அது ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் எல்லாருமே ஸ்டாண்டர்டாக என்ன பண்ணுங்கள், 5 mmன்னு வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குங்க. அப்போ பிக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, பின்னா என்னன்னு சொல்கிறோம், திக்னஸ் ஆஃப் லைன் ஆர் லெட்டருக்கு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னன்னா, பி ஈக்குவல் டு 1/14 இன்ட்டு ஹெச். ஹெச்சுங்கிறது என்னது, ஹைட் ஆஃப் த லெட்டர், ரைட்டுங்களா? அடுத்தது சிக்கு ஃபார்முலா 1/7 இன்ட்டு ஹெச். டிக்கு ஃபார்முலா 3/7 இன்ட்டு ஹெச்.
ஈக்கான ஃபார்முலா 10/7 × h. இந்த 4 ஃபார்முலாவையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் நீங்கள் கொடுத்துருக்கிற ஹைட்டினுடைய அளவுலேருந்து பிசிடியினுடைய அளவை கண்டுபிடிக்க முடியும். ரைட்டுங்களா? இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பியோடைய வேல்யூ 0.5 அப்படின்னு வருது. ரைட்டுங்களா? 0.5ங்கிறத நீங்கள் ஸ்கேலில் என்ன பண்ண முடியாது அப்படின்னோன்னா 1க்கும் 2க்கும் இடைப்பட்ட தொலைவை நம்ம 0.5ன்னு வச்சுக்கலாம். அது சரியாக இருக்கா? 0.5 வந்துச்சுன்னா நீங்கள் 1 mmனா அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. 0.5க்கு கீழே 0.4, 0.3, 0.2, 0.1ன்னு வந்துச்சுன்னா அதை என்ன 0ன்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்? இப்போ உதாரணத்துக்கு 0.4ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, அது 0ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னா இங்கே பாருங்கள் 1.4 அப்படின்னு வந்திருக்கு. இது 0.5ஓட கம்மி, அதனால் நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன் 1 mmன்னு எடுத்துக்கிட்டேன். இதே இங்கே பாருங்கள் 0.7 mm. 0.7ங்கிறது 0.5ஓட அதிகம். 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9 வந்துச்சுன்னா அது 1 mmன்னு வச்சுக்கோங்க. என்ன நீங்கள் இது டெசிமல் எப்பயுமே கரெக்ட் பண்ணுறப்ப இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 0.5க்கு கீழே வர்ற 0.4, 0.3, 0.2, 0.1 வந்துச்சுன்னா அது 0. 0.5லேருந்து அதுக்கு மேலே வர்ற நம்பரை நீங்கள் என்னென்னு எடுத்துக்கணும், வேல்யூவை 1ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். இதை போய் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணுறப்ப நீங்கள் இந்த 4 ஃபார்முலாவையும் என்ன பண்ணணும் சார் அப்படின்னோன்னா நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அந்த 4 ஃபார்முலாவுமே எதை வச்சு கணக்கு பண்ணுறோம் அப்படின்னோன்னா கொடுத்துருக்கிற லெட்டரோட ஹைட்டை வச்சு. லெட்டரோட ஹைட்டு மட்டும்தான் சம்மில் இருக்கும். அந்த ஹைட்டை வச்சு இந்த 4 ஃபார்முலா யூஸ் பண்ணி பிசிடியினுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சாம்பிள் கால்குலேஷன் போட்டிருக்கேன். b = 1/14 × h. அப்போ இந்த 0.5 ஆர் 1 mmங்கிறது எப்படி வருதுங்கிறத நான் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பிக்கான ஃபார்முலா என்ன? பின்னா என்னது? திக்னஸ் ஆஃப் லைன்ஸ் ஆர் லெட்டர். ஃபார்முலா என்ன? 1/14 × h. அப்போ 1/14, இது ஹெச் வந்து 1/14ஓட எப்படி இருக்குது? மல்டிபிளில் இருக்குது, இன்ட்டு ஹெச். அப்போ 1/14 × h என்னென்னு கொடுத்துருக்கான்? சம்பளம் கொடுத்துருக்கான். எவ்வளவு? 7 mm. அப்போ அந்த 7ஐ இங்கே அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்போ 1/14 × 7, 1 × 7 7 / 14. அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணால் 0.5. 0.5ன்னு வந்ததுனால அதை நான் என்னென்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னோன்னா 1 mmன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? ஈக்குவல் டு 1 கிடையாது, ஆக்சுவலாக அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னோன்னா அதனுடைய சிம்பிள் எப்படி சார் வரணும் அப்படின்னோன்னா இப்படி போடுறது ஈக்குவல் பண்ணியிருக்கிறோம், அதை காம்பன்சேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத கரெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ரைட்டுங்களா? இது மாதிரி தான் சியோட வேல்யூ ஃபார்முலா வச்சு டியோட ஃபார்முலா வச்சு அதனோட வேல்யூ ஈயோட ஃபார்முலா வச்சு ஒவ்வொரு வேல்யூயும் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பியோட வேல்யூ 1 mm, சியோட வேல்யூ 1 mm, டியோட வேல்யூ 3 mm, ஈயோட வேல்யூ 10 mmன்னு கால்குலேட் பண்ணியாச்சு. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் சார் அப்படின்னோன்னா லெட்ரு ஃபார்மேஷனுக்கே வரணும். புரியுதுங்களா? அது எப்படி ஃபார்மேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். 2H பென்சிலை வச்சுக்கோங்க. இது மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா ஒரு லைனை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த லெட்டரோட ஹைட் எவ்வளவு? 7 mmங்களா? அப்போ இதுக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு? 7 mm வச்சு என்ன பண்ணுறோம்? ஒரு லைன். ரைட்டுங்களா? அடுத்து என்ன பண்ணுறோம் சார் அப்படின்னோன்னா பேஸ் டு பேஸ். இந்த பேஸ் டு பேஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அங்கே பாருங்கள், 10 mm. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இதுலேருந்து இந்த பேஸ் டு இந்த பேஸ், அதாவது ஃபஸ்ட்டு லைனுடைய பேஸ் அடிக்கோடு, செகண்ட் லைனுடைய அடிக்கோடு. இப்போ 3வது வந்துச்சுன்னா 2க்கும் 3வது சென்டென்ஸுக்கு இடையுள்ள அடிக்கோடை தான் பார்க்கணும். ரைட்டுங்களா? அப்போ இதுக்கும் இந்த அடிக்கோடு இடைப்பட்ட கேப் எவ்வளவு? 10 mm. ரைட்டுங்களா? அந்த 10 mm மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை வரைஞ்சி இதுக்கு மேலே ஹைட் எவ்வளவு? 7 mmங்களா? இதுலேருந்து 7 mm வச்சு இந்த லைன். இப்போ அடுத்த தேர்ட் ஒன்று வர என்னது? பேஸ் லைன். இங்கேருந்து 10 mmக்கு ஒரு லைனை வரைஞ்சி தென் அதுக்கு மேலே ஒரு 7 mm லெட்டர் ஹைட் வச்சு என்ன பண்ணணும்? இன்னொரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். இது மாதிரி லைன் என்ன பண்ணிக்கோங்க, முதல்ல ஃப்ரேம் பண்ணிக்கோங்க கொடுத்துருக்குற அளவுப்படி. ஓகே, தென் அடுத்தது என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னோன்னா, இப்போ புவர் மொதல் வேர்டு என்ன சார்? புவர், POOR. அப்போ அது மொத்தம் எத்தனை லெட்ரு? 4 லெட்ரு இருக்குது. அப்போ முதல்ல 4 பாக்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இது மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். அப்போ ஒரு பாக்ஸோட அளவு அகலம் எவ்வளோன்னு வச்சுருக்கோம்? 5 mm. அப்போ ஒரு 5 mm. அடுத்தது P இதில் வந்துடும். அடுத்த O. அப்போ Pக்கு Oக்கு இடையே உள்ள கேப் என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம்?
சி என்ன வேல்யூ பாருங்கள், 1 mm. ரைட்டுங்களா? இங்கே எவ்வளோ இருக்குது? 1 mm. அப்போ என்னது அடுத்தது? இதுலேருந்து இது இடையே உள்ள கேப் என்னது? 1 mm. அடுத்தது 5 mm. அடுத்து 1 mm. அடுத்தது 5 mm, 1 mm, 5 mm, 1 mm. இதோட ஒரு வேர்டு முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்னது? லெட்டரிங். அங்கே பாருங்கள், இந்த லெட்டரிங் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த வேர்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு அது என்னது? டி. அப்போ டி ஈக்குவல் டு எவ்வளவு? 3 mm. இப்போ இந்த புவர் முடிஞ்சு அடுத்தது நீங்கள் வந்து லெட்டரிங் ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து 3 mm கேப் விட்டுட்டு இதே மாதிரியே லெட்டரிங். அப்போ மொத்தம் எத்தனை எழுத்துன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ரைட்டுங்களா? அப்போ இந்த 3 பாக்ஸுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க? சாரி, இந்த புவர் 4 பாக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 3 mm கேப் விட்டுட்டு மொத்தம் எத்தனை லெட்டர் வந்துச்சு லெட்டரிங்க்கு? 3 4 5 6 7 8 9 லெட்ரு. அப்போ 9 பாக்ஸு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எம்எம் கேப்பில் இதே மாதிரி பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்பாயில்ஸ் அடுத்தது இதுக்கும் எவ்வளவு? 3 mm கேப். ஸ்பாயில்ஸ் மொத்தம் எத்தனை எழுத்து? 6 எழுத்து. அது மாதிரி 6 பாக்ஸ் 5 mm அகலத்துக்கு இடையில ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எம்எம் கேப்பில் வரணும். இது மாதிரி நீங்கள் முதல்ல 2H பென்சிலில் லைன்ஸை வரைஞ்சி இது மாதிரி பாக்ஸை ஃப்ரேம் பண்ணி தென் அதுக்கப்புறம் இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லெட்டர்ஸை எழுதணும். இப்போ பாருங்கள், அந்த லெட்டர்ஸ் எதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும்? வெர்டிக்கல் கேபிட்டல் இதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும். ரைட்டுங்களா? சப்போஸ் இன்க்ளைன்ட் அப்படின்னா இதுக்கு ரெலவெண்ட், ஸ்மால் லெட்டர்னால் இதுக்கு ரெலவெண்ட், நம்பர்னால் இதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும். இப்போ இதே மாதிரி பண்ணி என்ன பண்ணுறோம்? இப்போ இதில் புவர். இப்போ இனிமேலுக்கு கையால் எழுதிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள். ஓகே, ஓகே, புவார். ரைட்டுங்களா? POOR புவார். அடுத்தது இங்கே 1 mm கேப் வராது. எவ்வளோ mm கேப் வரணும்? 3 mm கேப். ஏன்னா இதோட ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, ஒரு வேர்டு முடிஞ்சிச்சு புவார். அடுத்தது லெட்டரிங் ஆரம்பிக்கணும். அப்போ ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு ஸ்கேலை யூஸ் பண்ணி இங்கேருந்து ஒரு 3 mmக்கு ஒரு லைனை வரைஞ்சிக்கோங்க, ஒரு வெர்டிக்கல் லைனை வரைஞ்சி தென் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாக்ஸ் இதே மாதிரி லெட்டரிங் மொத்தம் 9 லெட்ரு. அப்போ இங்கேருந்து ஒரு 5 mmக்கு ஒரு பாக்ஸ். அடுத்தது ஒரு லெட்ரு முடிஞ்சிடுச்சு, அப்போ 1 mm கேப். அடுத்தது 5 mm கேப், ஒரு பாக்ஸு, ஒரு லெட்ரு, இது மாதிரி. இப்போ லெட்டரிங் இதில் எழுதணும். லெட்டரிங் இது மாதிரி பாக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு லெட்டரை எழுதணுன்னா முடிஞ்சு சார், அவ்வளோதான் சார். இதை நீங்கள் எழுத உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ரைட்டுங்களா? ப்ராக்டிஸ் செய்ய செய்ய உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்க ஆரம்பிச்சிடும், நீட்னஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம எழுதுனது வந்து வெர்டிக்கல் லெட்டர் சார். அதே இது அடுத்தது என்ன பண்ணியிருக்கான்? இன்க்ளைன் லெட்டர்னு இங்கே ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்கள். ஒன்றும் மாற்றம் கிடையாதான் சார், இதே ஃபார்முலா தான். இங்கே வெர்டிக்கலாக இருக்குது, இங்கே எப்படி இருக்குது? இன்க்ளைண்டாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்க்ளைன் லெட்டர் கேட்டால் கவனிங்க, இங்கே வெர்டிக்கலாக எழுதுனீங்களா? இந்த லைன்ஸ் எல்லாம் வெர்டிக்கலாக வரைஞ்சோமா பாக்ஸுக்கு, இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ளைண்ட். அப்போ இன்க்ளைன்னா எவ்வளோ? இன்க்ளைண்டு 75 டிகிரி. பாகைமானி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி பாக்ஸ் பண்ணுறீங்களா? பாக்ஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா பாகைமானியை எடுத்துக்கிட்டு, ப்ரொடெக்டர் எடுத்துக்கிட்டு இது ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதில் பாகைமானோட சென்டர் வராப்பில் வச்சு 75 டிகிரி. ரைட்டுங்களா? ஓகே, இது பாகைமானியோட சென்டர் இங்கே இருக்குது. இந்த சென்டர் இந்த பாயிண்டோட மெர்ஜ் ஆகிறாப்பில் இப்படி வச்சு 75 டிகிரி மார்க் பண்ணி அந்த 75 டிகிரி அந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் வர்றாப்பில் ஒரு இன்க்ளைன் லைனை வரையணும். ரைட்டுங்களா? அப்போ அந்த இன்க்ளைன் லைன் எப்படி வரும்? உதாரணத்துக்கு வரையணும்னா எப்படி வரும்? ரைட்டுங்களா? ஓகே, தென் அடுத்தது இதுலேருந்து ஒரு 5 mm மார்க் பண்ணுங்கள். தென் இந்த இன்க்ளைன் லைன் மார்க் பண்ணுங்கள். அடுத்தது 1 mm மார்க் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? 5 mm 1 mm 5 mm 1 mm அப்படி மார்க் பண்ணுங்கள். இந்த
5 mm இந்த லைனுக்கு பேரலாக வச்சு இங்கே ஒரு இன்க்ளைன். ஓகே, தென் அடுத்து அந்த 1 mmல அடுத்தது ஒரு மார்க், அடுத்தது 5 mmக்கு ஒரு இன்க்ளைன், 1 mmக்கு ஒரு மார்க். ரைட்டுங்களா? இதாட்டம் அப்படியே பூவருக்கு அப்போ மொத்தம் எத்தனை பாக்ஸ் வரணும்? 4 பாக்ஸ் வரணும். ஓகே, இப்போ இது மாதிரி வரைகிறப்ப இப்போ இந்த உங்களுக்கு லெட்ரு என்ன இருக்குது, பாக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னோன்னா இன்க்ளைண்டாக இருக்குது. அப்போ பாக்ஸ் இன்க்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லெட்ரு இன்க்ளைண்ட் ஆகிடும். இப்போ இதில் நீங்கள் வரைகிறப்ப இப்போ பாக்ஸு சாய்வாக இருக்கிறதுனால உங்களுக்கு லெட்டரும் என்ன சார் ஆகிடும் அப்படின்னோன்னா சாஞ்சிடும். பாருங்கள். ஓகே, ஏன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பாக்ஸ் என்ன ஆயிடுச்சு, இப்போ 75 டிகிரியில் இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ லெட்டரும் என்ன ஆகிடும், உங்களுக்கு சாஞ்சி வந்துடும். ஓகே, அப்போ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னோன்னா இன்க்ளைன் லெட்டர். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக வெர்டிக்கலாக வராது, இப்படி சாஞ்சிடும். ஏன்னா 75 டிகிரிக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. ஓகே, இதாட்டம் அப்படி சாஞ்சு வந்துடும். ஏன் சார் அப்படின்னோன்னா நம்மளுக்கு லெட்ரு என்ன, பாக்ஸ் என்ன ஆகிடுச்சு அப்படின்னோன்னா சாஞ்சிருச்சு. அப்போ லெட்டரும் நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னோன்னா சாஞ்சிடும். பாக்ஸ் வெர்டிக்கலாக இருந்தால் லெட்டரும் நம்மளுக்கு எப்படி இருக்கும், வெர்டிக்கலாக இருக்கும். பாக்ஸ் இன்க்ளைண்டாக இருந்துச்சுன்னா லெட்டரும் இன்க்ளைண்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது இன்க்ளைன் லெட்டர், ஒன்றும் மாற்றம் இல்லை சார். ஜஸ்ட்டு வெர்டிக்கல் லெட்டர் என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர், அதே மாதிரியே ஃபார்முலாலலாம் எதுவும் மாற்றம் இல்லை. கால்குலேட் பண்ணிக்கிறோம். ரைட்டுங்களா? அங்கே 7 mm, இங்கே 10 mm. அதனால் என்ன வருது, வேல்யூ மட்டும் மாறுது. 0.7 வருது, 1 mmன்னு எடுத்துக்கிறேன். 4.2 4 mm. சியை பாருங்கள், 1.4 வருது, 1 mm. டி வந்து 4.2 வருது, 4 mm. இ வந்து 14.2 வருது, அது 14 mm எடுத்துக்கிறோம். ஏன் சார் வேல்யூ மாறுதுன்னா ஹைட்டு இங்கே 10 mm, அங்கே 7 mm. இந்த சம்மில் ஹைட்டு 7 mmன்னு இருக்குது, இங்கே இன்க்ளைனில் ஹைட் எவ்வளோன்னு இருக்குது, 10 mmன்னு இருக்கிறதுனால இங்கே வேல்யூவில் மாற்றோம். இங்கே பி வந்து 0.5 வருது, இங்கே 0.7. ரெண்டையுமே ரவுண்டாக பண்ணுறப்ப 1 mm, இதுவும் 1 mm. சி பாருங்கள் 1 mm வருது, இங்கே 1.4 வருது, அதை ரவுண்டாக பண்ணி ஏன்னா 0.5 கீழே இருக்குது 1 mmன்னு வச்சுக்கிறேன். அடுத்து டி பார்க்குறேன், இங்கே 4.2ன்னு வருது, 4 mm. இங்கே பாருங்கள் டி எவ்வளவு, 3 mm வருது. ஹெச்சு ஹைட்டு, லெட்டருனுடைய உயரம் மாறுபடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ மாறுபடும். மற்றபடி வேறு மாற்றம் எதுவுமே கிடையாது. வெர்டிக்கல் கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது வெர்டிக்கலாக செங்குத்தாக இருக்கும், பெரிய எழுத்து கேபிட்டல் லெட்டர்ஸ். இங்கே இன்க்ளைன்ட் கேபிட்டல் லெட்டர்ஸுங்கிறது சாய்வாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த லெட்டரானது 75 டிகிரி கோணத்தில் இருக்கிறதுனால. ஏன்னா பாக்ஸ் வரைகிறப்ப அந்த பாக்ஸ் வரைகிறதுனுடைய கோணம் எவ்வளவு சார் அப்படின்னா அந்த லைனோட கோணம் 75 டிகிரி. அப்போ பாக்ஸு சாய்வாக இருக்கிறதுனால நம்மளுக்கு லெட்டரும் என்ன ஆகிடுது, சாய்வாக இருக்குது. இந்த ப்ரொசீஜரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி சம்மு தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரிப்பீட் ஆகும். ஜஸ்ட்டு என்ன சார் இதில் மாற்றோம் அப்படின்னோன்னா உயரத்தினுடைய அளவை மாற்றிருப்பாங்க. 7 mmன்னு இருக்குது, சில இதில் 10 mm வரலாம், சில சம்மில் 12 mm வரலாம், சில சம்மில் 8 mm வரலாம். ஃபார்முலாவில் எதுவுமே மாற்றம் இல்லை. இங்கே வெர்டிக்கல் கேபிட்டல் லெட்டர்ஸ் கேட்டிருக்காங்க, இங்கே இன்க்ளைன் கேபிட்டல் லெட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. இது மாதிரி அளவை மாற்றலாம், ஜஸ்ட்டு இந்த வேர்டிங்ஸை மாற்றலாம். மற்றபடி எதுவுமே மாற்றம் கிடையாது. நம்ம ப்ரொசீஜரில் நல்லா தெளிவாக இருந்தோம் அப்படின்னோன்னா டெஃபினட்டாக நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன சார் அப்படின்னோன்னா இந்த 4 ஃபார்முலாவை நல்லா மைண்டில் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த 4 ஃபார்முலாவும் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னோன்னா உயரத்தை கொடுத்துருக்கிற உயரத்தை அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னோன்னா 4 வேல்யூஸ் பிசிடிஇ இந்த 4 வேல்யூயும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தென் அதே மாதிரி இந்த லைன்ஸை நம்ம வரைஞ்சி பாக்ஸை கம்ப்ளீட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னோன்னா சம்மை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ரைட்டுங்களா? இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கணும் நான் நம்புகிறேன். இந்த ப்ரொசீஜரை நல்லா நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் வரைய முடியும். எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் என்ன உயரத்தில் உங்களுக்கு கேட்டிருந்தாலும் டெஃபினட்டாக உங்களால் வரைய முடியும். அடுத்தது நான் சொல்கிறது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். முதல்ல சம்மை நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்தது நான் சொல்கிறது
நீட்னஸ் வரணும் அப்படின்னோன்னா பென்சில் யூஸிங் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் இந்த லைன்ஸ் எல்லாம் வரைகிறது எல்லாமே, லைன்ஸ் இந்த பாக்ஸ் எல்லாமே வரைகிறது எல்லாமே 2H பென்சிலில் இருக்கும். இந்த லெட்ரு வரைகிறது கூட 2Hல முதல்ல வரைஞ்சிக்கங்க, கையால் ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்சிக்கங்க. எல்லாம் சரி சார், எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா மைக்ரோ டிப் பென்சில் எடுத்து என்ன சார் அப்படின்னோன்னா ஒரே ஒரு டார்க், அந்த டார்க் வந்து யூனிஃபார்மாக இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்தது தேவையான எல்லா டூல்ஸுமே நீங்கள் எப்பயும் கைவசம் வச்சுருக்கேன். ஒரு ட்ராயிங் வர்றோம் அப்படின்னோன்னா என்னென்ன டூல்ஸ் தேவையோ எல்லா டூல்ஸும் உங்கள் கைவசம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வரையக்கூடிய அந்த ட்ராயிங் ஆனது சரியான அளவில் இருக்கும், தெளிவாகவும் இருக்கும். இதை நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னோன்னா இந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். மறுபடியும் நம்ம இன்னொரு லெக்சரில் இன்னொரு சம்மோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.